நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேற்று பிள்ளைகளே, பலவிதமான குழப்பத்தோடு பலவிதமான வேதனையோடு டென்ஷனோட இருக்கீங்களா? என்ன நடக்க போதோ அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து போயிருக்கீங்களா? வாழ்க்கை போற சூழ்நிலையை பார்த்தா நம்மளாம் இருப்போமா இருக்க மாட்டோமா, இல்லை நம்ம முடிவு எப்படி இருக்கும்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் அது எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன். நீ கலங்காத, திகையாத, தைரியமா இரு. ஏன்னா உன்னை அழைத்த தேவன் நான், உன்னோட இருக்கிற தேவன் நான், உன்னை வேறு பிரித்தது நான், உன்னை போஷித்தது நான், உன்னை உடுத்துவித்தது நான் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். பயப்படாதீங்க, எதுவும் உங்களை அசைக்காது, நீங்களும் அசைக்கப்பட மாட்டீர்கள். காரணம், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய சத்துருக்கள் நிறைய திட்டங்களை போட்டு நம்மளை காலி பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு பல தந்திரமான யோசனைகள்லாம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்மளை என்ன பேசுனா நம்ம காயப்படுவோம், நம்ம என்ன பேசுனா அழுதுகிட்டே இருப்போம், நம்ம என்ன பேசுனா நம்ம வாழ்க்கையில உடஞ்சி போய் சூசைட் பண்ணிக்குவோம். இவனை எப்படி சாகடிக்கலாம், இவனை என்ன சொன்னா இவன் செத்து போயிடுவான், தற்கொலை பண்ணிக்குவான் அப்படிங்கிறதுலாம் சத்ருவுக்கு தெரியும். பாருங்க, சாத்தானுக்கு தெரியும். நம்ம எப்படி போனா இவன் சந்தோஷத்தை கெடுக்கலாம், இவன் எப்படி இருந்தா இவனை என்ன தொட்டா இவன் சர்ச்சைக்கு போக மாட்டான், எதை கொடுத்தா இவன் ஆண்டவரை தேட மாட்டான், எது இருந்தா இவன் கர்த்தரை தேட மாட்டான், எது இவன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க முடியும், எது இவன் சந்தோஷத்தை கெடுக்க முடியுங்கிற எல்லா தந்திரங்களையும் பிசாசு அறிந்திருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அந்த தந்திரங்களை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காயை நகர்த்து கொண்டே இருக்கிறான். இதே போல எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் என்கிற ஒரு மனுஷன் காயை சூப்பரா நகட்டினான். எப்படி தெரியுமா? ராஜாவிடத்துல போய் சத்ருவை அழிக்கிறதுக்கு, முருதகாயாகிய சத்ரு அழிக்கிறதுக்கு, சத்ருவோடு கூட்டம் இருக்கே அந்த யூதர்களை முழுவதும் அழிப்பதற்கு சீலெல்லாம் வாங்கிட்டான், ரப்பர் ஸ்டாம்ப்லாம் வாங்கி, கையெழுத்துலாம் வாங்கி அவன் ரொம்ப தீவிரமா செயல்படுறான். பாருங்க, எங்க இவனை தொட்டா இவனுக்கு வலிக்கணும்னு அவனுக்கு தெரியும், இவனை எங்க தொட்டா இவனை காலி பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும், எங்க செக் வச்சா இவனால நகல முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்படி தந்திரமான காரியத்தை சத்ரு செய்யறான். ஆனா ஒண்ணு தெரியுமா? ஆமானுக்கு தெரியாது முருதகாயின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று. ஆமானுக்கு தெரியாது, நீ போடுகிற சட்டங்களை உடைப்பதற்கு சட்டத்தை இயற்றினவர், தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே தெரிந்து கொண்டவர், நாசியை பிடித்து வைத்திருக்கிறவர், மனுஷனுடைய சுவாசத்தை பிடித்து வைத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் முருதகாயின் தேவன். அவனுக்கு தெரியவில்லை. காரியம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவன் போட்ட எல்லா திட்டங்களையும் கர்த்தர் உடைச்சு போட்டார். எந்த அரண்மனையில இருந்து இந்த யூதர்களுக்கு விரோதமா சட்டங்கள் போச்சோ, முருதகாய்க்கு விரோதமா சட்டம் போச்சோ, அதே அரண்மனையில இருந்து கர்த்தர் இவங்களுக்கு சுமூகமான சட்டங்களை கர்த்தர் பிறப்பிக்கிறார். அதான் 9ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையில சொல்லப்பட்டிருந்த காரியம் மாறுதலாய் அமைந்தது. உங்களுக்கு இன்னைக்கு காரியம் மாறுதலாய் அமையும். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடுங்க. சத்துருடைய திட்டங்கள் நிறைவேறாது, தேவன் உங்கள் மேல வச்சிருக்க திட்டங்கள் நிறைவேறும். அவருடைய தந்திரங்களை கர்த்தர் உடைத்து போட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.